இங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் வீட்டுக்கு புதுசா மெய்ட் வேலைக்கு வந்திருக்கிற பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா இவங்க சின்ன பிள்ளை இருக்கும் போது இந்த பொண்ணு தான் அவனை போட்டு பாடா படுத்திருப்பா, அவனை வம்பு கிழத்திருப்பா. காலேஜ் முடிச்ச கையோட இந்த பொண்ணுடைய அம்மா அந்த வீட்டுல சீஃப் மெய்டா இருக்கிறதால அவளையும் அதே வீட்டுல $20,000 வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாங்க. இவ பண்ண பழைய லூட்டில ஞாபகம் வர இந்த வீட்டுல நீ பர்மனண்டா வேலை பார்க்கணும்னா அதுக்கு ட்ரையல் பீரியட்ல பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறான். பார்த்தா அவளை மறுநாளே தன்னுடைய பர்சனல் மெய்டாக்கி ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தனக்காக ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ண சொல்றான். சரி சொல்றானேன்னு சொல்லிட்டு இவளும் விழுந்து விழுந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறா. ஆனா இவன் அவ செலக்ட் பண்ண எந்த ட்ரெஸ்ஸையும் வாங்காம எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லிட்டு இவனா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வரான். இவளுக்கா செம்ம கோவம் வருது. வேணும்னே பண்றேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவனை திட்டிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரிலாம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீஸ் பண்றதுல இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரிட்டு வீட்டுக்கு வந்தா அவனுக்காக சமைச்ச சாப்பாடு பிடிக்கல, வேற ஏதாவது டிஃபரெண்டா வேணும்னு கேக்குறான். எப்படியா இருந்தாலும் இவன் நல்லா தான் சொல்ல போறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா ஒரு சாதாரண ஃப்ரைடு சிக்கனும் வெறும் $3 மட்டும் வாங்கிட்டு வந்த ஒரு சாதாரண டீயவும் ஊத்தி கொடுக்குறா. இவனும் அதை வாங்கி சாப்பிடுறான். இது வரைக்கும் அவன் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சாதாரண சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கவே மாட்டான். சோ ஃபர்ஸ்ட் டைமா அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடவும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம அவ வாங்கி கொடுத்த அந்த $3 டீயா இது என்ன ரொம்பவே காஸ்ட்லியான டீயான்னு கேட்க, ஆமா ரொம்பவே காஸ்ட்லியான டீ தான், ஒரு கப் $800 சொல்லிட்டு அவங்க கிட்ட ரீல் சுத்திட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து இவனுடைய தம்பிக்கார அந்த வீட்டுக்கு வரவும் இவளும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல, அதனால பார்த்ததுமே ஜாலியா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியா பேசுறத பார்த்துட்டு இவனுக்கா செம்ம ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அவளை தான் கூடயே வச்சுக்க அடுத்த நாளே பார்ட்டிக்கு தான் கூட வர சொல்லி ஒரு அழகான பிளாக் கலர் ட்ரெஸ்ஸையுமே வாங்கி கொடுக்குறான். அந்த ட்ரெஸ்ல இவ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கா. அந்த பார்ட்டில இவனுடைய அம்மாக்கு கூட அவளை அடையாளம் தெரியல. தான் பையனுடைய ஆளுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவளும் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல, நான் உங்க பையனுடைய மேடுன்னு சொல்லிட்டு தனி இன்ட்ரோ பண்ணிக்கிறா. அப்ப இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட என் பையன் எப்ப பாரு ஒரு ஆம்பளை அசிஸ்டன்ட் கூடயே சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு உண்மையிலேயே பொண்ணுங்களை பிடிக்குமா இல்ல பசங்களை தான் பிடிக்குமான்னு கண்டுபிடிச்சு சொன்னா உனக்கு $1 மில்லியன் இவடா தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க. 1 மில்லியன் சொல்லவும் இவளுக்கு செம்ம குஷி ஆயிடுது. அவன் டீலுக்கு ஓகே சொன்ன இந்த பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வந்ததும் அவன் ரூமுக்குள்ள இருக்கும் போது அந்த ரூமுக்குள்ளேயும் போறா. நேராவே அவன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு உண்மையிலேயே பசங்களை பிடிக்குமா இல்ல பொண்ணுங்களை பிடிக்குமான்னு கேட்க, அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா அவ பக்கத்துல போக இவளுக்கா பயங்கரமா ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு.